பிரேயர் பண்ணிக்கலாங்க மேம். ஓகேடாமா. உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே, மகா சக்தியே, எல்லா உயிரும் நீயே, எல்லா செல்வங்களும் நீயே, வாழ்வும் வளமும் உனது கொடைகள், அன்பும் அறனும் உனது அற்புத படைப்புகள், பசிக்கு உணவாவாய், பருகும் நீராவாய், சுவாசிக்கும் காற்றாவாய், சுகம் தரும் நல் விருந்தாவாய், பிரபஞ்சமே, மகா சக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அனுபவ பகிர்வு தான் பார்க்க போறோங்க. சேலம்ல இருந்து பிரசன்னா சாரும் ஹீலர் அர்ச்சனா மேமும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. இதுல பிரசன்னா சார் சீக்ரெட் புக் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபிலிம் கூட பார்த்திருப்பீங்க. அதையும் பத்தி நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க. சார், பிரசன்னா சார் அண்ட் அர்ச்சனா மேமோட இன்ட்ரோ பாலாஜி சார் கொடுப்பாங்க. சார். ஓகே, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செஷன் அனுபவ பகிர்வுல ஹீலர் பிரசன்னா அக்குபஞ்சருக்கும் அந்த சீக்ரெட்ல சொன்ன பாயிண்ட்ஸ்க்கும் எண்டான கனெக்ட் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஸோ ஹவு இட் ரிலேட்டட் வித் அக்குபஞ்சருங்கிறது, அக்குபஞ்சர் மட்டுமில்ல லைஃப்க்கு உண்டான ஒரு விஷயம். பிரசன்னா அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், போத் ரெண்டு பேரும் பிஸ்னஸ் ஃபேமிலியிலேருந்து வர்றாங்க. பிரசன்னாவோட சிஸ்டர் தான் அவங்க அர்ச்சனா, தங்கை. ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆக்டிவாக பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப பேஷனேட்டாக அக்குபஞ்சருக்குள்ளே இருக்கார். அதாவது ரொம்ப பிடிச்சி போய் இன்வால்மெண்ட்டோட பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு பேர்த்தோட இன்வால்மெண்ட்டுமே பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கும். பிடிச்சி போய் இந்த விஷயத்தை செய்கிறாங்க. அந்த சினிமாவில் டயலாக் வர்ற மாதிரி, கஷ்டப்பட்டு செய்கிறத விட இஷ்டப்பட்டு செய்கிறதுங்கிற மாதிரி. அதில் இன்னைக்கு டாபிக் அது இல்லாமல் சேலமில் அக்குபஞ்சர் வெல்னஸ் சென்டர்னா சேலம் சிட்டியில் வச்சுருக்காங்க. யாரும் பின்னாடி அவங்களோட கார்டு கூட எண்ட் ஆஃப் தி செஷனில் போட சொல்கிறோம். வேறு யாரும் சேலமில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அர்ச்சனா மேடம் மெயினாக அந்த கிளினிக் பார்க்குறாங்க. அவங்களும் ரொம்ப பேஷனேட்டாக ரொம்ப இன்வால்மெண்ட்டோட பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே நிறைய செஷன்ஸ் எல்லாம் ஹெல்த்தை பற்றின அவேர்னஸ் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி ஒரு செஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிற வகையில் ஃபஸ்ட்டு செஷன் பிரசன்னா எடுக்க போகிறாரு. முடிச்சதுக்கப்புறம் அர்ச்சனா மேடம் வந்தாங்க. அவங்க டைம் சப்போஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த வாரம் அது கண்டினியூ ஆகும். பிரசன்னா சார், நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க. வெல்கம். பிரசன்னா சார், நீங்கள் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுங்க. நான் என்னோட ஸ்டாப் பண்ணியிருக்கேன், உங்களோட நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நன்றி பாலாஜி சார். நான் அப்படியே ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். என் ஸ்க்ரீன் இன்னும் ஷேர் ஆகலை, ஒரே நிமிஷம். ஓகே, அனைவருக்கும் முதல் என்னுடைய வணக்கங்கள். என்னுடைய ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நம்புறேன். என்னுடைய ஷேரான ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் தெரியுதா? ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். எல்லாரும் மியூட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு ஓகே, நன்றி நன்றி மேடம். ஸோ இந்த வாய்ப்பு முதல்ல கொடுத்ததுக்கு பாலாஜி சாருக்கு, மகேஷ் சாருக்கு, பிந்து மேம்க்கு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. அதே மாதிரி நான் 7 மணிலிருந்து நச்சு பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இந்த செட் பண்ணி காமிங்க, எனக்கு கரெக்டா இந்த ஸ்லைடு வருதா பார்க்க. 8 மணிக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு கரெக்டா பண்ணலான்ட்டு. குட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ரகசியம். இது ஒரு புத்தகம். இந்த புத்தகம் கூறும் வழிமுறையில அக்குபஞ்சர் சிகிச்சையை எப்படி நான் பண்றேன், அது மட்டும் இல்லாம இந்த கோட்பாடுகளையும் இந்த வழிமுறைகளையும் வாழ்க்கையில எல்லா இடத்துலையும் நான் பயன்படுத்துறேன். இது பயன்படுத்துறதுனால என்ன பலன், இது பயன்படுத்தின பல வெற்றியாளர்கள் எப்படி பயன்படுத்தினாங்க, இதை எப்படி செய்யணும், இது என்னன்றதை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். இருக்கு சில முன்னுக்கு இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல மெசேஜ். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் தி சீக்ரெட். இந்த புக்கை எழுதுனது ரோண்டா பிரைன், ஒரு ஆத்தர். இந்த புக் ரிலீஸ் ஆகி ஒரு 15 வருஷம் ஆகுது. இதை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இந்த உலகத்துல பல லாஸ் இருக்கு. இப்ப லா ஆஃப் கிராவிட்டி,
ஆப்பிள் பழம் கீழே வருது, ஒரு 10 மாடியிலிருந்து ஒருத்தர் குதிச்சாருன்னா அவர் கீழே வருவார். இது லா ஆஃப் கிராவிட்டி, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப இந்த புக்கு சொல்ற லாவோட அர்த்தம் என்னன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன? நான் ஒரு சின்ன குட்டி கதை சொல்றேன். ஒரு நாள் ஒரு மனுஷன் வந்து நடந்து போயிட்டே இருக்காரு. திடீர்னு அப்படியே அவர் அறியாமையே வந்து சொர்க்கத்துக்குள்ளார போயிடுறாரு. எவ்வளவு லக் இல்ல. சோ அந்த மாதிரி சொர்க்கத்துக்குள்ளார என்டர் ஆயிரு. அங்க போய் பார்த்தா ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மரம் இருக்கு. நல்ல ஒரு கொடை மாதிரி ஒரு அழகான மரம், நல்ல சிலு சிலு சிலுன்னு காத்தடிக்குது. சரி, மரத்துக்கு அடியில் உட்காரலான்னு உட்காந்துடுறாரு. உட்கார்ந்த உடனே அவருக்கு அந்த காத்தடிக்கிறதுல ரொம்ப சுகமா இருக்கிறதுனால அப்படியே தூங்கிடுறாரு. அவரு தூங்கி முழிச்ச உடனே அவருக்கு ரொம்ப பசி எடுக்குது. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எந்திரிக்கிறாரு. நல்ல பசி எடுக்குது, ஏதாவது சாப்பிட கிடைச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறாரு. பார்த்தா அவர் முன்னாடி சாப்பாடு வந்துருது. அவர் உட்கார்ந்திருந்த மரம் வந்து கல்ப விருஷிக மரம். உலகத்துல ஒரு 6-7 இடத்துல இருக்கு. அந்த மரத்துல வந்து நீங்க எது கேட்டாலும் கொடுப்பாங்களாம். ஐ மீன் மரம் கொடுக்குற மரம். சோ அவருக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு. பசியில் இருக்கிறாரு. ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைச்சா பரவாயில்லன்னு ஆசைப்படுறாரு. பார்த்தா தண்ணி உடனே வருது. அவருக்கு பயங்கர ஆச்சரியம். என்னடா சாப்பாடு வருது, தண்ணி வருது, தண்ணியும் குடிச்சிடுறாரு. அடுத்த செகண்ட் தான் அவருக்கு விழிப்பே வருது. ஐயோ, இது ஏதோ தப்பான இடம் போல இருக்கு, என்னது கேட்கறதெல்லாம் வருது, அப்ப இங்க ஒருவேளை பேய் இருக்குமோ அப்படின்றாரு. பார்த்தா ஒரு பேய் வந்துருது. இந்த பேய் என்ன டார்ச்சர் பண்ணுன்னு சொல்றாரு, பேய் வர டார்ச்சர் பண்ணுது. இந்த பேய் என்ன கொல்ல போகுதுன்னு நினைக்கிறாரு, இந்த பேய் அவரை கொன்னுடுது. இப்போ இது எல்லாமே அவரோட சிந்தனையால நடந்த ஒரு சம்பவம். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம நடக்கும். நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாக திகழ்வாய்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதோட உதாரணம் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை ஃபாலோ பண்றாங்க. தெரியாம பண்றவங்க லட்சம் பேர், தெரிஞ்சு பண்றவங்க ஒரு சிலர். அதை நம்ம எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா மருத்துவத்திலையும் யூஸ் பண்ணலாம், வாழ்க்கையிலையும் யூஸ் பண்ணலாம். ஒரு பேஷண்ட் உள்ள வரும்போது கிளினிக் உள்ளார எந்த உணர்வோட நீங்க இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த உணர்வு தான் வந்து உங்களை வந்து இந்த துறையில வந்து வளர்த்தும். அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். அடுத்தபடியா ancient cultures had known this law of attraction for years. அதாவது பழமை வாய்ந்த பல கலாச்சாரங்கள்ல வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அவங்க புரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க. அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்காங்க. இல்லைன்னா அவங்களால இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஆகியிருக்கவே முடியாது. அதுக்கு உதாரணம் நான் உங்களுக்கு சிலது சொல்ல போறேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்க பல நாள் நினைச்சிருப்பீங்க, ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருப்பீங்க, டக்குன்னு பார்த்தா அன்னைக்கு பார்த்தா லேட்டா இருக்கும், லேட்டா எந்திரிச்சிருப்பீங்க. எந்திரிச்சோன்னா வேகமா வருவீங்க, பார்த்தா அன்னைக்கு டிஃபன் ரெடி ஆயிருந்திருக்காது. ஐயோ, டிஃபன் ரெடி ஆகல, சரி போட்டு வண்டி எடுத்துட்டு வேகமா போய் அன்னைக்குன்னு பார்த்து டிராபிக் ஜாம் ஆகும். இந்த மாதிரி அடுத்தடுத்து வரும். ஆபீஸ் போய் நிப்பீங்க, அங்க ஏதோ ஒரு இடையூறு வரும். பாஸ் உங்களை கூப்பிட்டு திட்டுவாரு, நேத்து நான் அந்த வேலையை சொன்ன நீ செய்யாமட்டேம்பாரு. இந்த மாதிரி அடுத்தடுத்த சிரமங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. இயல்பான நாட்கள் இது நடக்கும். இது யாரோ செஞ்சதா நீங்க செஞ்சதான்னா நீங்க தான் உங்களுக்கு செஞ்சுக்கிட்டீங்க. உங்க நாள் நல்ல நாளாகிறதும் நல்ல நாளாக ஆகாம இருக்கிறதும் உங்களுடைய உணர்வாலையும் உங்களுடைய எண்ணத்தால மட்டும்தான் ஆகும். அதுக்கு ஒரு உதாரணம் அர்னால்ட் ஷார்ஸ்நேகர். இவர் வந்து மிஸ்டர் யூனிவர்ஸ், மிஸ்டர் ஒலிம்பியா, பெரிய பாடி பில்டர். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, when I was very young I visualized myself being and having what it was I wanted. அதாவது நான் என்ன நினைச்சனோ அதை நான் வந்து என்னையே நான் கற்பனை பண்ணிக்குவேன், நான் அதுவும் ஆயிட்டேன்னு. மென்டலி ஐ நெவர் ஹேட் இன் டவுட்ஸ். எனக்கு சந்தேகமே மண்டையில் இருந்தது இல்ல. The mind is really so incredible. Before I won my first Mr. Universe title, I walked around the tournament like I owned it. அதாவது அந்த டைட்டில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பாடி பில்டிங் காம்படிஷன் மிஸ்டர் யூனிவர்ஸ் அவர் ஜெயிச்சது 18 வயசுல ஜெயிச்சாரு. அப்ப அவர் ஜெயிக்கும் போது அந்த டோர்னமெண்ட், அதாவது 18 வயசு ஒரு சின்ன பையன், அவருக்கு அந்த என்ன உணர்வு வந்திருக்கு பாருங்க. அந்த அதே மாதிரி அவருக்கு வந்து இன்னைக்கு எப்படி ஒரு 70 வயசு இருக்கும். நான் சொல்றது 50 வருஷத்துக்கு முன்னாடி அவர் செஞ்ச செயல். அவர் நான் நடக்கும் போதே அந்த டைட்டில் என்னதுன்னு நம்பிக்கிட்டு நினைச்சுக்கிட்டு அந்த உணர்வுல தான் நான் நடந்தேன், எனக்கு அது கிடைச்சதுன்னாரு. இப்போ அது கூட ஒரு ஆக்சிடென்டா நம்ம எடுத்துக்கலாம். இவர் அதுக்கப்புறம் சினிமா துறையில பெஸ்ட் ஹீரோவா பல வருஷம் பண்ணாரு. அதே உணர்வு அங்கேயும் ஃபாலோ பண்ணிருக்காரு, அந்த லாவை. அதுக்கப்புறம் இவர் கவர்னர் ஆனாரு, கலிபோர்னியா கவர்னர் நினைக்கிறேன், சாரி தெரியலன்னா எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. ஸோ கவர்னரா இருந்தார் அமெரிக்காவில். ஸோ அதுவும் அவர் பண்ணது. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு துறையில உயர்ந்து போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா இவர் போற இடத்துல எல்லாம் சக்சஸ் இருந்துச்சு. ஸோ அவர் ஃபாலோ பண்ணது லா ஆஃப் அட்ராக்ஷன். இவங்க லேடி காகா, இவங்க ஒரு சிங்கர். இட் happened around 5 years ago, but it's sort of a mantra. You repeat it to yourself, music is my life, music is my life, the fame is inside me, I'm going to make #1 record and the #1 hit. And it's not a lie, you're saying a lie over and over again, but then one day it's a truth. அதாவது #1 சாங் நான் தான் பண்ணுவேன், நான் பெரிய ஃபேம் அடைவேன், இவங்க உள்ளுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. லேடி காகா வந்து அவங்களுடைய பாட்டு வந்து #1 ஹிட்டா பல தடவை ஆச்சு. ரொம்ப யங் சிங்கர். ஸ்டீவ் ஹார்வி,
இவர் நல்ல ஒரு மிக சிறந்த பேச்சாளர். இவரோட வீடியோ எக்கச்சக்கமா யூடியூப்ல இருக்கு. இவர் பேச்சை கேட்டீங்கன்னாவே வாழ்க்கை எப்படி வாழணும்னு நம்ம ஊர்ல இதே மாதிரி ஒருத்தர் நீயா நல்லா பேசுவார். அவர் பேர் என்ன டக்குன்னு மறந்துட்டேன். அவர் மாதிரி இவர் அமெரிக்காவில் ரொம்ப நல்லா பேசுவார், ரொம்ப பாசிட்டிவ், ரொம்ப நகைச்சுவை கலந்து பேசுவார். அவர் என்ன சொல்றாருன்னா, லைக் அட்ராக்ட்ஸ் லைக். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் யூர் அ மேக்னெட். வாட் யூ ஆர், that's what you draw to your life. If you're negative, you're going to draw negative. If you're positive, you're going to draw positive. எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, show me your friend, I'll show you who you are. அதாவது உன் நண்பனை காமி, நீ யாருன்னு நான் சொல்றேன். அது ஏன்னா உங்க உணர்வு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற நண்பர் தான் உங்ககிட்ட இருப்பாரு. நீங்க உணர்வை மாத்தீங்கன்னா பல வருஷம் உங்கள்கிட்ட நண்பரா இருந்து கூட உங்களுக்கு விலகி போயிடுவார். அது நீங்க பாசிட்டிவா மாத்தினாலும் போயிடுவாரு, நெகட்டிவா மாத்தினாலும் போயிடுவாரு. அதனால நீங்க என்ன உணர்வோடு இருக்கீங்களோ அந்த மாதிரி மக்களை தான் நீங்க வந்து பண்ணுவீங்க. மோஸ்ட் பீப்புள் ஆர் கைண்ட் டு யூ. If you see it in your mind, you can hold it in your hand. நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அது உங்க கையில அடைய முடியும். அது காரா இருக்கலாம், பங்களாவா இருக்கலாம், பரிசா இருக்கலாம், பணமா இருக்கலாம், புகழா இருக்கலாம், எது வேணாலும் நீங்க நினைச்சீங்கன்னா கையில அடைய முடியும். ஆனா இந்த நினைப்பை எப்படி நம்ம ஆக்கப்பூர்வமாக்க போறோம்ன்றதை நான் பார்க்க போறோம். இவர் டோனி ராபின்ஸ், சிறந்த ஆத்தர். வாட் எவர் யூ ஹோல்ட் இன் யோர் மைண்ட் ஆன் அ கான்ஸ்டன்ட் பேசிஸ், எக்ஸாக்ட்லி வாட் யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது எப்பயுமே சொல்லுவாங்க, ஹேபிட் டிட்டர்மைன்ஸ் அ மேன். அதாவது எக்ஸலன்ட் டேலண்ட் இருக்கலாம், ரொம்ப சிறந்த நிபுணரா இருக்க அந்த துறையில, ஆனா அவங்க வந்து கன்சிஸ்டண்டா அந்த வேலையை செய்யலைன்னா ஒன்றும் இல்லை. நம்ம முயல் ஆமை கதையை எடுத்துக்கோங்களேன். முயல் வந்து வேகமா ஓடி இப்படி ஜெயிச்சிருக்க முடியும், ஆனா அது போகல. ஆனா ஆமை பொறுமையா போச்சு. அப்ப கன்சிஸ்டண்டா அதோட வேலையை செஞ்சது, அது ஜெயிச்சது. அதான் அவர் சொல்றாரு. அதாவது நித்தம் தினமும் அந்த சிந்தனை உங்க மண்டையில இருக்க அது வந்து உயிர்ப்பித்து உங்க முன்னாடி வந்து ஒரு உருவமா வந்து நிற்கும். இவரை பத்தி சொல்லவே தேவையில்ல. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். இவர் கண்டுபிடிப்புகள் பல 100. இமேஜினேஷன் இஸ் எவ்ரிதிங். இட் இஸ் a preview of life coming attraction. அதாவது எப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது திருப்பி வரும்னா, இவர் கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையுமே வந்து மக்கள் பார்த்து கிண்டல் அடிச்சாங்க. ஆனா இவரு அந்த கண்டுபிடிப்பை வந்து அவர் மைண்ட்ல பார்த்தாரு. அவர் உணர்வால இப்படிதான் அது வரும்னு அவரே ஒரு வடிவம் அடைச்சாரு. அந்த வடிவத்தோட பிரதிபலிப்பு தான் அவர் எல்லாமே கண்டுபிடிச்சாரு. நெப்போலியன் ஹில், இவர் ஒரு பிரமாதமான ஆத்தர். இவர் எழுதின ஒரு புக் மட்டும் கண்டிப்பா எல்லாரும் படிக்கணும்ன்றது என்னோட விருப்பம். திங்க் அண்ட் க்ரோ ரிச். இது பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, எண்ணத்தளவுல எப்படி வந்து நீங்க எல்லாத்தையும் அடையலான்ற ஒரு புக்கு. இவர் எழுதினதே ஒரு 60 வருஷம், 1930 40 எழுதின புக்கு. Man alone has the power to transform his thoughts into physical reality. Man alone can dream and make his dream come true. என்ன ஒரு வரப்பிரசாதம் பாத்தீங்களா? இந்த உலகத்துல இருக்கிற உயிரினத்திலேயே நம்மளால மட்டும்தான் எண்ணத்தால ஒண்ணு உருவாக்கி அதை வந்து பண்ண முடியும். இன்னைக்கு நான் உங்களை லேப்டாப்ல பார்த்து பேசிட்டு இருக்கிறேன்னா யாரோ ஒரு மனுஷன் யோசிச்சது. இன்னைக்கு நான் ஒரு கோட் போட்டிருக்கிறேன்னா யாரோ ஒரு மனுஷன் யோசிச்சது. இந்த மாதிரி நம்மளால மட்டும்தான். ஒரு குரங்கு வாழ்க்கை பூரா குரங்கு தான், பல லட்சம் ஆண்டுகளாக குரங்கு தான், சிங்கம் தான். ஆனா மனுஷனால மட்டும்தான் இதில் அடைய முடியும். இந்த வரப்பிரசாதம் நம்ம கிட்ட இருக்கிறத எப்படி யூஸ் பண்ணுன்றது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும். கேட்டி பெரி, இவங்களும் ஒரு பாப் சிங்கர். இவங்களும் அந்த ரூலை ஃபாலோ பண்றாங்க. லேடி காகா, ஏற்கனவே நான் சொன்னதுதான். இந்த மனுஷன் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலை செஞ்சாரு. இவர் வந்து ஜிம் கேரி. இந்த மாஸ்க்னு ஒரு படம் எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நகைச்சுவான படம். இவர் என்ன பண்ணாரு, 1992ல, இவருக்குலாம் ஒன்றும் படமே கிடையாது. இவர் வந்து சின்ன வயசுல வந்து ஒரு பழைய கார்ல தான் இவங்க குடும்பமே குடியிருந்தது. இவர் கூட பிறந்தவங்க 4-5 பேர். அந்த கார்ல தான் இவங்க தூங்குவாங்க நைட்ல. அப்புறம் பகல்ல அவங்க அப்பா வேலை செய்வார். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவர் தான் ஜிம் கேரி. இவர் என்ன பண்ணாரு, 1992ல ஒரு செக் எழுதினாரு. $10 மில்லியன் அப்படின்னு போட்டு 1995க்கு அந்த தேதி எழுதிட்டாரு. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. 3 வருஷம் கழிச்சு இவர் நடிச்ச படம் டம் அண்ட் டம்மர். அவர் எழுதும் போது அவர் வந்து சினிமாக்குள்ளார வரவே இல்லை. சினிமா துறையில வராத நேரம் இது. டம் அண்ட் டம்மர்ன்ற படத்துக்கு இவருக்கு 10 லட்ச ரூபாய் ஊதியம் கிடைச்சது. அதாவது அவர் வந்து மனசளவுல நினைச்சு இது எனக்கு கிடைக்கும்னு எழுதினாரு, அவருக்கு கிடைச்சது. பவர் ஆஃப் விசுவலைசேஷன். ஓப்ரா வின்ஃப்ரே, இவங்களும் அதே மாதிரி தான். இவங்க பிரமாதமா அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் நிறைய டீட்டெயில. டென்சில் வாஷிங்டன், இவரும் அதை யூஸ் பண்றாரு. இவரும் ஒரு ஹாலிவுட் ஆக்டர். வில் ஸ்மித், அதாவது in my mind I've always been an A-list Hollywood superstar, y'all just didn't know it. அதாவது பிளாக்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆகிறது ரொம்ப ரொம்ப சிரமம். இவர் வந்து ஃபீல்டுக்குள்ளார வந்த டைம்ல அமெரிக்காவில். ஆனா இவரோட எண்ணத்தால அதை முறியடிச்சு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனாரு. ஸோ வில் ஸ்மித், இவரோட படம் நிறைய இருக்கு. ஓகே, இப்போ இவங்கள கதையெல்லாம் சொல்லிட்டேன். இவங்க எல்லாம் சக்சஸ்ஃபுல் பீப்புள். ஓகே, இப்போ நம்ம எல்லாம் இதை எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வர முடியும்? ஒரு அக்குபஞ்சர் ஹீலரா நம்மள வர்ற பேஷண்ட் எப்படி ஹீல் பண்றோம், அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில எப்படி பண்றோம், இல்ல நம்ம இருக்கிற துறையில எப்படி பண்றோம்? Bro, can you increase the fan 1 point? Yeah, so yeah, thanks. Okay,
யுவர் தாட்ஸ் ஆர் சிக்னல்ஸ் விச் அட்ராக்ட்ஸ் த லைக் சிக்னல். அதாவது உங்க எண்ணம் வந்து ஒரு சிக்னல் மாதிரி, அந்த சிக்னல் எங்க போதோ அதுதான் கிடைக்கும். உதாரணத்துக்கு ரைட் பிரதர்ஸ், அதாவது ஏரோப்ளைன் கண்டுபிடிச்ச அண்ணன் தம்பி 2 பேர். இவங்க என்ன பண்ணாங்க, ஏரோப்ளைன் கண்டுபிடிக்கும் போது அவங்க அப்பா கூப்பிட்டு திட்டினாரு. வெந்த சோத்தை சாப்பிட்டுட்டு விவசாயத்தை பார்க்காம என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு திட்டினாரு. ஆனா அவங்க 2 பேரும் விடாமுயற்சியில முயற்சி பண்ணி ஒரு பறவை பறக்குது, ஒரு காக்கா பறக்குது, குருவி பறக்குது, கழுகு பறக்குது, என்னால ஏன் பறக்க முடியாது, மனுஷனால ஏன் பறக்க முடியாதுன்னு விடாமுயற்சியில பறக்க வச்சாங்க. கிரஹாம் பெல் அவரோட எண்ணம், அவர் வந்து ஒரு போனால இன்னொருத்தர்கிட்ட என்னால பேச முடியும் அப்படின்றத ஆணித்தரமா நம்பினாரு. விடாமுயற்சியோட பண்ணாரு. யாரு, அதாவது மக்கள் திட்டிருக்கலாம், முட்டாள்தனமா பார்த்திருக்கலாம், இதெல்லாம் எங்கேயா நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கலாம் அவர் கண்டுபிடிச்ச காலத்துல. ஆனா அவருடைய எண்ணம் தான் அதை மாத்துச்சு. ஸோ அதனால நம்ம எண்ணம், அது நீங்க வீடா இருக்கலாம், பணமா இருக்கலாம், ஒரு ஃபேமிலி ஹாலிடேவா இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு உயர் பண்ணலாம், இல்ல ஒரு பிசினஸ் பண்ணலாம், இல்ல முதல்ல எண்ணத்துல நினைச்சா மட்டும்தான் நடக்கணும். யாராலையும் அதே மாதிரி நத்திங் இன் லைஃப் இஸ் ஆன் ஆட்டோ பைலட். அதாவது ஆட்டோ பைலட்னா இன்னைக்கு பல பேர் நம்ம காலைல எந்திரிக்கிறோம், பல்லு விளைக்கிறோம், ஏதோ வேலை இருக்கா அந்த வேலைக்கு போறோம், ஃபுல் டே வேலைக்கு இருக்கிறோம், திரும்பி வீட்டுக்கு வரோம், தூங்குறோம், குழந்தைங்க கூட இருக்கிறோம், பெற்றோர்கிட்ட பேசுறோம். இந்த மாதிரி அதாவது வாழ்க்கை இழுத்துக்கிட்டு போற மாதிரியே பல பேர் போயிட்டு இருக்கோம். ஆனா அந்த மாதிரி போகும்போது உங்களுடைய வாழ்க்கை வந்து உயர்ந்த வாழ்க்கையா வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால உங்க வாழ்க்கையை நீங்களே தான் கையில எடுத்துக்கணும். அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணணும்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல வரல. உணர்வை கரெக்டா வச்சுக்கணும். உங்களுக்கு உண்டான வேலையை நித்தம் கரெக்டா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நீங்க நினைக்கிறத அடைய முடியும். ஒரு உதாரணம் சொல்ல முடியும். ஒரு தடவை வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. பல நாள் வந்து மாப்பிள்ளையே கிடைக்கல, ரொம்ப வசதியான ஒரு பொண்ணு. ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சவர்கிட்ட போய் இதை வந்து பேசிச்சு. அப்ப வந்து அவர் சில கோட்பாடுகள்லாம் சொன்னாராம், என்னன்னா நீ பண்ணுன்ட்டு. அந்த பொண்ணு என்ன அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சுன்னு நான் சொல்லிடுறேன். அந்த பொண்ணோட வீட்டுல வந்து பெட்ல சென்டர்ல படுத்துங்குமா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா ஒரு பக்கம் படுத்துங்குச்சான், ஹஸ்பண்டுக்காக இடம். அதுக்கப்புறம் அது கபோர்ட் ஃபுல்லா ட்ரெஸ் அடிக்க வச்சிருக்குமா. அப்புறம் ஒரு பாதியை காலி பண்ணிட்டு இன்னொரு பாதியில மட்டும் ட்ரெஸ் வச்சு காலியா வச்சுதான். காரை சென்டர்ல நிறுத்துமா. இப்ப பக்கத்துல தள்ளி ஹஸ்பண்ட் காருக்கு ஒரு இடம் வைக்குமா. இது உண்மை கதை. இந்த பொண்ணுக்கு அதுல இருந்து 3 மாசத்துல மாப்பிள்ளை கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஓகே, இப்போ எண்ணத்தால எல்லாத்தையும் சாதிக்க முடியும் நான் உங்ககிட்ட திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப எண்ணத்தால சாதிக்க முடியும்னா நமக்கு வந்து ஒரு நாளைக்கு நம்ம 8 மணி நேரம் தூங்குறோம்னு வச்சுக்கலாம், 16 மணி நேரம் நம்ம முழிச்சிருக்கோம். அந்த 16 மணி நேரத்துல நமக்கு 60,000 தாட்ஸ் ஒரு நாளைக்கு வருதான். தலையே எனக்கு சுத்திருச்சு. இதுல என்ன வேடிக்கைன்னா இந்த 60,000த்துல நிறைய தாட்ஸ் ரிப்பீட் ஆகிற தாட். அன்னைக்கு பிரச்சனையே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். மண்டையில பிரச்சனை ஓடுதுப்பா அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி ரிப்பீட்டட் தாட்ஸ் நிறைய இருக்கும். இப்போ இந்த எண்ணத்தை நீங்க பாசிட்டிவா மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் உங்க வாழ்க்கையை தேடி தானா வரும். இப்ப ஒரு நல்ல தாட்டு கெட்ட தாட்னு எப்படி பிரிக்கிறது? குட் தாட்னா சந்தோஷமான தாட்டு, ஒரு நன்றி உணர்ச்சியோட இருக்கிற தாட்டு, ஒரு எக்ஸைட்மெண்ட், அதாவது எப்படி சொல்றது, பெருமகிழ்ச்சியோட இருக்கிற ஒரு எண்ணம், நன்றி உணர்ச்சி சொல்லிட்டேன். அதே மாதிரி நிம்மதியா இருக்கிற ஒரு எண்ணம், நிறைவா இருக்கிறது, இதெல்லாம் குட் தாட்ஸ். நெகட்டிவ் தாட்ஸ்னா என்னன்னா, எதிர்மறையான சிந்தனைகள் என்னன்னா கோபம், ஆத்திரம், வெறி, பொறாமை, இது எல்லாமே எதிர்மறையான எண்ணங்கள். இப்போ நீங்க நினைக்கிற எண்ணம் வந்து நல்லதா கெட்டதான்னு உங்களால டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது நிறைய நேரம். இப்போ நான் சொல்றது ஈஸி, ஆனா இயல்பா பண்றது கொஞ்சம் சிரமம். அது கண்டுபிடிக்கிற ஒரு ஈஸி டெக்னிக் இருக்கு. நீங்க ஒரு எண்ணம் நினைச்சிட்டு இருக்கும்போது உங்க உணர்வுகள் வந்து மனசுக்கு சாந்தமா இருந்ததுன்னா அது நல்ல தாட். நீங்க நினைக்கும் போது உங்க மனசு சாந்தமா நிதானமா இல்லைன்னா அது கெட்ட தாட். ஸோ அந்த தாட்ல இருந்து நீங்க வெளியில வரணும். உங்க எண்ணத்தை வந்து திசை மாத்துறது வந்து நீங்க குட் தாட்டுக்கு மட்டும்தான் கொண்டு போகணும். ஓகே, how to differentiate between good thought and bad thought? I think நான் இப்ப சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் நோட்ஸ்லாம் எழுதி வச்சுக்கிட்டேன், சாரி குமிஞ்சு பார்க்குறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எல்லா பாயிண்ட்டும் கொடுக்கணுன்ற எனக்கு ஒரு ஆர்வம். இதுதான் வந்து சீக்ரெட் புக், ரோண்டா பிரைன். ஓகே ஓகே, வாட் யூ திங்க் ஆஃப் டுடே யூ பிகம் டுமாரோ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற எல்லா நல்லதுமே நீங்க என்னைக்கோ ஒரு நாள் யோசிச்சு வேணும்னு ஆசைப்பட்டு கிடைச்ச ஒரு விஷயம். இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் நீங்க என்னைக்கோ ஒரு நாள் யோசிச்சு வேணும்னு உங்களை அறியாமையே கேட்டு கிடைச்ச விஷயம். இப்ப நீங்க கேட்பீங்க, அது எப்படி என்ன அறியாமே நான் கேட்க முடியும்? எனக்கு வந்து காசு வரும்னு யோசிச்சேன், எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் யோசிச்சேன், எனக்கு வந்து வசதியா இருக்கணும்னு தான் யோசிச்சேன், என் பையன் நல்லா ஸ்கோர் வாங்கணும் தான் யோசிச்சேன், இதெல்லாம் எப்படி நான் நெகட்டிவா நான் எப்படி யோசிச்சிருப்பேன்னு நீங்க கேட்கலாம். அதாவது ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு அப்பா வந்து பையன்கிட்ட போறாராம். போயிட்டு
உனக்கு நான் கார் வாங்கி கொடுத்துரு 1 வருஷம் ஆகுது, எல்லாரும் என்கிட்ட சொல்றாங்க நீ ரொம்ப கார் வேகமா ஓட்டுறியா, ஆக்சிடென்ட் பண்ணிடாத அப்படின்றாரு. இப்ப அவங்க அப்பா இவ்வளவு அக்கறையோட பையனோட சேஃப்டிக்கு பையனோட லவ் பண்ணி அவர் மேல இருக்கிற பாசத்துல தானே சொல்றாரு, இதுல இருந்து தப்பு இல்லை தானே. ஆனா அவர் எடுத்துட்டு போன விஷயம் எப்படின்னா, ஆக்சிடென்ட் பண்ணிடாத. இப்ப உங்க உணர்வுலையும் சரி வார்த்தையிலையும் சரி ஆக்சிடென்ட் பண்ணிடாதன்னு வார்த்தை வரக்கூடாது. அது வந்து பாசிட்டிவா தான் வரணும். கவனமா ஓட்டுப்பா, நிதானமா ஓட்டு, பொறுமையா ஓட்டு, பத்திரமா கார் ஓட்டு, இந்த மாதிரி வார்த்தைகள் மாறணும். இப்ப 2 பசங்க போய் சாமிகிட்ட வேண்டானுங்க. போயிட்டு சாமி இன்னைக்கு பரீட்சை ரொம்ப கஷ்டமான பரீட்சை, என்னை எப்படியாவது பாஸ் பண்ணிடுறான் ஒரு பையன். இன்னொரு பையன் போயிட்டு சாமி எப்படியாவது என்ன ஃபெயில் பண்ணாம பாத்துக்கோ சாமி, இல்லைன்னா எங்க அம்மாட்ட அடி வாங்க முடியாது அப்படின்றான். இப்ப 2வது பையன் ஃபெயில் ஆயிடுவான். இப்ப கோயில்ல போய் நம்ம எல்லாம் சாமி கும்பிடுறோம். அதாவது நம்ம முன்னோர்கள் அதிபுத்திசாலிங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, தெய்வ நம்பிக்கைன்றது வந்து மக்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது அந்த காலத்துல. அதனால வந்து தெய்வத்திட்ட போய் நீங்க பிரார்த்தனை செஞ்சு எது கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும்னாங்க. தெய்வம் வந்து நம்ம உலகத்தை உருவாக்கி இருக்கு, அதெல்லாம் 2வது. ஆனா அவங்க தெய்வத்துக்கிட்ட கேட்கும்போது, அது கிறிஸ்டியனா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், ஹிந்துவா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். நீங்க கேட்கும்போது உணர்வால அந்த கடவுள் எனக்கு அது கொடுத்துரும்னு நீங்க நம்புறீங்கல்ல, அந்த நம்பிக்கையை உங்களுக்கு கொண்டு வந்துரும். அதாவது எனக்கு ஒரு வாட்ச் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், சாமி கிட்ட போய் கேட்டேன்னா பல லட்சம் கோடி மக்கள் இருக்காங்க, எல்லாத்துக்கும் எல்லாத்தோடதையும் நோட்டு போட்டு வச்சுட்டு இந்த கடவுள் வாங்கி தர முடியுமா? உங்க உணர்வு தான் உங்களுக்கு அதை செய்யுது. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க வச்சுட்டு இருக்கிற போனு, லேப்டாப்பு, உங்க க்ளோத்ஸ், நீங்க வாழ்ற வீடு, இது எல்லாமே உங்க உணர்வால நீங்களா உங்க வாழ்க்கையில கொண்டு வந்த விஷயங்கள் தான். இப்போ ஒரு மனுஷன் வந்து கன்னியாகுமரியில கார் எடுக்கிறான், காஷ்மீருக்கு போய் சேர்றான். வழியில எந்த ஆக்சிடென்ட்டுமே பண்ணாம அவன் பாட்டுக்கு பெர்ஃபெக்ட்டா ஓட்டிட்டு போய் நிறுத்தலாம். இப்போ இது வந்து இவனால மட்டும்தான் நடந்ததா, இவனால நடக்கலையா? இவனுக்கு 1% மட்டும்தான் இவனால நடந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அப்ப குறுக்கல எந்த வண்டியும் வந்திருக்கல, அவரோட டயர்ல பிரச்சனை வரல, அவரோட இன்ஜின் மெக்கானிக் ஏற்கனவே ரிப்பேர் பண்ணால அவர் கரெக்டா பண்ணிருக்காரு. இவர் போகும்போது இவருக்கு தூக்கம் வரல, இவர் நிறுத்தி சாப்பிட்ட கடையில ஃபுட் பாய்சனிங் ஆகல, இவர் கூட வந்தவங்க இவரை தொல்லை பண்ணல, இவர் கூட வந்தவங்க இவரை கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி பல லட்சம் விஷயம் கரெக்டா வந்தா மட்டும்தான் ஒரு செயலை செய்ய முடியும். நான் என்னால ஆயிட்டேன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது வந்து அவங்க அறியாமையில சொல்றாங்கன்னு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். உணர்வால தான் நீங்க பண்ண முடியும். இந்த உணர்வு உங்களை சார்ந்து இருக்கிறவங்களையும் வந்து பாதிக்கும், இல்ல அவங்களுக்கு நன்மை பயக்கும். ஓகே, இப்ப எல்லாத்தோட கேள்வி வந்து என்னன்னா, இது ஏன் எனக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேன்னு கேட்டீங்க. அதாவது நான் வந்து நல்லதான் நினைக்கிறேன், எனக்கு பாசிட்டிவா தான் நினைக்கிறேன், எங்க அம்மா அப்பா நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், என் ஃப்ரெண்டுக்கு எனக்கு சண்டை வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இப்ப நான் சொன்ன வார்த்தை தான். நீங்க என்ன நினைப்பீங்க? எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் சண்டை தீரணும் அப்படிங்கிறீங்க. நானும் என் ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டா இருக்கணும்னு எண்ணணும். உங்க வார்த்தை, உங்க உணர்ச்சி, அதோட பிரதிபலிப்பு தான் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கும். அதனால லைஃப் வந்து ஒரு கேட்டலாக் மாதிரி. அதாவது நீங்க வந்து உங்களுக்கு கேட்டலாக் கொடுத்துட்டாங்க. நீங்க கண்ணை திறந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியில் இருக்கிறது எல்லாமே நீங்க உங்களுக்கு சமமான ஒரு பொருள். எப்படி நாய், நரி, காக்காக்கு வந்து இந்த ஏரி, குளம் ரைட்ஸ் இருக்கோ, நமக்கும் அது இருக்கு. இந்த பூமியில இருந்தா எல்லாமே நம்ம எடுக்கிறோம். அதனால எல்லாத்துக்கும் பொதுவான சொத்து தான். இதுல சில பேருக்கு மட்டும் சில விஷயங்கள் கூடுதலா கிடைக்குதுன்னா அவங்க வந்து கரெக்டா சூஸ் பண்றாங்க. எனக்கு இது வேணும், எனக்கு வாழ்க்கையில இது வேணும், இது 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 இந்த மாதிரி நான் வாழணும் அப்படின்றாங்க. ஷாருக் கான் பேசும்போது பாத்தீங்கன்னா அவர் என்னைக்குமே வந்து அவர் ஒரு கிங்கு, நான் ஒரு ஆர்டிஸ்ட், எனக்கு என்னால வந்து எல்லாம் சாதிக்க முடியுன்ற மாதிரியே பேசுவாரு. சில நடிகர்களுக்கெல்லாம் அந்த எல்லா நடிகரும் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்றாங்க. ஷாருக் கான் மட்டும் இல்ல. இல்லைன்னா அவங்களால அந்த உச்சத்துக்கு போகவே முடியாது. எண்ணத்தளவுல அவங்க அவ்வளவு உயர்ந்திருக்காங்க. அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, நான் என்ன சாப்பிட்டாலும் குண்டாக மாட்டேன் அப்படிம்பாங்க. இப்போ அது எப்படிங்க சாத்தியமாகும்? இப்போ ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு 2000 கலோரி தேவை. இவர் 4000 கலோரி சாப்பிட்டு குண்டாகலைன்னா அவருடைய எண்ணம், அவருடைய உணர்வு அவரை காப்பாத்துது. அந்த உணர்வால அவர் வந்து சாப்பாடு எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாலும் அவரால் வாழ முடியுது. அதே மாதிரி ஒரு புரோக்கன் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதாவது உங்களுக்கும் உங்க நண்பருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு, இல்ல உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கு ஆயிடுச்சு, இல்ல உங்களுக்கும் உங்க அண்ணனுக்கும் ஆயிடுச்சு. இப்போ இந்த உணர்வையும் உங்களால லா ஆஃப் அட்ராக்ஷன்ல சேர்த்த முடியும். இப்போ என்னன்னா இது கொஞ்சம் கஷ்டம், பட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். 30 நாள் அவர்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. யார்ட்டையும் காமிச்சிடாதீங்க. காட்ட உங்க ஈகோ வெடிச்சிரும். அதனால நீங்களே ஒரு நோட்டு போட்டு அதுல எல்லாமே எழுதிட்டு வாங்க வரிசையா. டெய்லி சும்மா ஒரு 3-4 பாயிண்ட் எழுதி 30 நாள் கழிச்சு பாருங்க, அந்த நண்பரும் நீங்களும் சேர்ந்துருவீங்க. ஏன்னா உங்க உணர்வு வந்து அவரை பத்தி ஒரு நன்றி உணர்வா போகுது. அவன் எனக்கு சின்ன வயசுல இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான். இல்ல உதாரணத்துக்கு சொந்தக்காரங்க சித்தப்பான்னு வச்சுக்கோங்க. சித்தப்பா வந்து எனக்கு ஸ்கூல்ல எல்லாம் வந்து இவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மனசுல கரெக்டா தோணுதோ, சும்மா அதுக்குன்னு ஏதோ தோன்றதெல்லாம் எழுதாதீங்க. உள்ளது உள்ளபடி எழுதுனீங்கன்னா உங்க உணர்வு மாறும். உங்க உணர்வு மாறும்போது நல்ல மக்கள் உங்களை வந்து தாராளமா சேருவாங்க. அதே மாதிரி டிசீஸ் cannot live inside a body with healthy emotional state. அதாவது உங்க எமோஷனல் ஸ்டேட் வந்து ஹெல்தியா பாசிட்டிவா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு நோயே வராது.
அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனை ஃபாலோ பண்ணி கேன்சரை கியூர் பண்ணவங்க இருக்காங்க, டியூமரை கியூர் பண்ணவங்க இருக்காங்க. அதுக்காக நான் டாக்டர்கிட்டே போகாம பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில கையாள ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க அந்த கட்டத்துக்கு போகவே மாட்டீங்க. எதுக்கு டியூமர் வரணும், எதுக்கு கேன்சர் வரணும், அதுக்கப்புறம் குணப்படுத்தணும். இதை நீங்க ஃபாலோ பண்ணும்போது அது நடக்காது. ஸோ 30 நிமிஷம் முடிஞ்சிருக்கு. இது இன்னும் 30 நிமிஷம் போகும். என்னுடைய உரையை வந்து 30 மினிட்ஸ் கொடுத்ததுனால நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் ஹீலர் ஆஷா என்னோட சிஸ்டர் வந்து கன்டினியூ பண்ணுவாங்க. இது வந்து அடுத்த வாரம் இன்னொரு 30 நிமிஷம் இந்த டீடைல்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். யாருக்காவது இதுல சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். நான் குயிக்கா ஆன்சர் பண்ணிடுவேன். இல்ல அடுத்த வாரம் எல்லாமே சொல்றதுனால எனக்கு ஓகே. நீங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ் யாராவது போட்டீங்கன்னு எனக்கு தெரியல. I'm just checking. சார் பிரசன்னா சார் வணக்கம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சார் நீங்க அக்குபஞ்சர் வந்த பின்னாடி பை ஃபாலோயிங் திஸ் புக்ஸ் அண்ட் திஸ் வேர்ட்ஸ். வணக்கம் மேடம், சொல்லுங்க. சார் கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது மேடம், எனக்கு கேக்குது, சொல்லுங்க. நீங்க அக்குபஞ்சர் வந்த பின்னாடி இந்த புக்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ண பின்னாடி உங்களோட வாழ்வியல வந்து இருக்கக்கூடிய மாற்றங்கள் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்குமே. இன்னும் இந்த புக்ல என்ன போட்டிருக்குதோ அதான் பேஷண்ட்டை பார்ப்பேன். அதாவது ஒரு பேஷண்ட் உள்ள வரும்போது அவர்கிட்ட இருந்து என்ன நான் சம்பாதிக்கணும்ன்ற என்ன எனக்கு என்னைக்குமே வந்தது இல்லை. அவர் எவ்வளவு சீக்கிரம் குணப்படுத்தணுன்ற உணர்வு மட்டும்தான் எனக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த உணர்வு அவங்களுக்கே புரியுது. அதாவது இவர் வந்து குணப்படுத்துறதுல கண்ணும் கருத்துமா இருக்கிறான்ற உணர்வு அவங்களுக்குள்ளார போயிடுது. அதனால அதே மாதிரி அவங்களுக்கு வந்து 1% கூட குணம் ஆகாதுன்ற ஒரு எண்ணத்தை அவங்க மனசுல கொடுக்கவே மாட்டேன். அதே மாதிரி மருத்துவத்துறையில பொதுவா கொஞ்சம் பயப்படுத்துவாங்கல்ல, அந்த பயப்படுத்துற உணர்வையும் என்னைக்குமே நான் தரமாட்டேன். அது ஒருவேளை ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தா ஒரு சீனியர்கிட்ட வேணா ரெஃபர் பண்ணணும் தவிர அவங்கள பயப்படுத்துற உணர்வு கிடையாது. ஏன்னா அந்த பயம்ன்ற உணர்வு என்ன பண்ணும்னா அவர் நோயை வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணதான் வைக்கும். அதனால அந்த உணர்வுல ரொம்ப தெளிவா இருப்பேன். அவருக்கு எந்த அளவு குணமாகணுன்ற ஒரு எண்ணம் இருக்கோ அதே அளவுக்கு உணர்வை நானும் எனக்குள்ளார வளர்த்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு தெரியாத ரொம்ப யதார்த்தமா தான் அவங்ககிட்ட பேசுவேன். இப்ப அந்த உணர்வை கொஞ்சம் வளர்த்துக்கிட்டேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேடம். வேற யாராச்சும் டவுட்ஸ் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன்னா பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அக்ஷயாவோட செஷன் அல்ல அர்ச்சனாவோட செஷன் வந்து நம்ம பார்த்துக்கலாம். யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலங்க மேம். ஓகே. டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மோஸ்ட்லி வர வாய்ப்பு இருக்காது. நெக்ஸ்ட் வீக் கூட நம்ம வந்து கொஸ்டின் இருந்தா பாத்துக்கலாம். இன்னைக்கு அர்ச்சனாவோட செஷன் கூட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்ப்பா. ஓகே மேடம். ஓகே மேடம். இல்ல டைம் இருக்குது. இல்ல இவரு பிரசன்னா சார் பேசுன கண்டென்ட் வந்து நிறைய டீப்பான கண்டென்ட். அது வந்து இப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறதுனால மேலோட்டமா தெரியும். அவரோட ப்ரொஃபஷனோட டெப்த் நம்ம யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணல. நம்மளோட ஹீலிங்ல வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற கிளினிக்கல் பிராக்டிஸ் எல்லாத்தையும் தாண்டி அவரோட டைட் ஷெட்யூல்ல அவர் எப்படி இருக்காருங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் பேசலாம். அப்ப பேசும்போது அதை எப்படி அவர் அதை டைம் ஃப்ரேம் எப்படி பிரிச்சு வச்சு வேலை செய்யறாரு, அதுல வந்து இதுல எங்க இதுக்கு அக்குபஞ்சருக்கு எங்க டைம் கிடைக்கும், நம்ம வந்து அவரோட இடத்துல இருந்தா ஆல்வேஸ் டென்ஷன் இது தவிர நமக்கு எந்த வார்த்தையும் சொல்ல தெரியாது. அப்படி இருக்கிற ஒரு ஷெட்யூல் ப்ரோக்ராம்ல அவர் எப்படி இதை மேனேஜ் பண்றாரு அப்படிங்கிறது எல்லாமே இன்னும் டீட்டெயிலா நம்ம நெக்ஸ்ட் வீக் நிறைய பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு பிரேக்னா சாரை ரிலீஸ் பண்ணிட்டு அர்ச்சனா மேம் வந்து கண்டினியூ பண்ண சொல்லிடலாம். ஹலோ, நான் ஸ்டார்ட் பண்ணட்டுங்களா? மேடம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க மேடம். ஓகே, என்கிட்ட கொஞ்சம் ஸ்லைட்ஸ் இருக்கு. எனக்கு கண்டென்ட் ஷேர் பண்றதுக்கு ரைட்ஸ் கொடுக்குறீங்களா? தேன்மொழி அவங்களுக்கு கோஹோஸ்ட் பண்ணுங்க. தேன்மொழி மேடம். சார் ஒரு நிமிஷம். மகேஷ் சார் தான் ஹோஸ்டா இருக்காங்க சார். யார் ஹோஸ்டா இருக்காங்க? மகேஷ் சார் தான் ஹோஸ்டா இருக்காருங்க. அவங்கள கோஹோஸ்ட் பண்ணி விடலாங்க சார். மகேஷ் சார். சார் மகேஷ் சார். ஓகே உனக்கு டிஸ்டர்ப் ஆகாம இருக்கு. மேடம் சொல்லுங்க மேடம். சார் அவங்கள கோஹோஸ்ட் பண்ணி விட்டுருங்க சார். அர்ச்சனா மேடத்துக்கு கண்டிப்பா.
ஸ்கிரீன் கொஞ்சம் மெதுவாக வருது. அர்ச்சனா ஓகே ஓகே செஞ்சாச்சுமா, டன். ஓகே, வணக்கம். என் பேரு அர்ச்சனா. நான் வந்து இப்ப இதுக்கு முன்னாடி பேசின ஹீலர் பிரசன்னாவுடைய சிஸ்டர். நாங்க 2 பேரும் சேலத்துல அக்யூபங்க்சர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2021ல இருந்து 3 வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பிரசன்னா நிறைய கண்டென்ட் கொடுத்தாங்க. ஒரு 1/2 an hourக்கு ரொம்ப வேகமா போச்சு. நான் இன்னைக்கு என்ன பண்ணலாம்னு டிசைட் பண்ணிருக்கேன்னா, ஒரு 3 கேஸ் எடுத்து அந்த கேஸ் ஹிஸ்டரியே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் அவங்க வந்தப்ப எப்படி இருந்தாங்க, அது என்ன கம்ப்ளைண்ட்ஸோட வந்தாங்க, அது அதுக்கு என்ன டயக்னோசிஸ் பண்ணோம், எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணோம், அவங்க இப்ப எப்படி இருக்காங்க, அது வந்து ஒரு 3 பேஷண்ட்க்கு ஷேர் பண்ணிக்கலான்னு ஒரு பிரசன்டேஷன் பண்ணியிருக்கேன். அது இப்ப பார்க்கலாம். என் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது மேம். ஓகே, தேங்க்யூ. இது வந்து பேஷண்டோடைய பேர் எழுதியிருக்கேன். இந்த குழந்தை வந்து 4 years பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்க்கு வந்தப்ப இவங்க வந்து ஒரு 7-8 monthsக்கு முன்னாடி வந்தாங்க. நான் வந்து பேஷண்ட் ரெக்கார்டு ஒன்று மெயின்டைன் பண்ணுவோம். அந்த ரெக்கார்டும் நான் உங்களுக்கு இப்போ கொஞ்ச நேரத்துல ஷேர் பண்றேன். அது வந்து மகேஷ் சார் டெம்ப்ளேட் ஷேர் பண்ணாரு, அவருக்கு நன்றி சொல்லணும். அந்த டெம்ப்ளேட்டை தான் நானும் பிரசன்னா கிளினிக்ல மெயின்டைன் பண்றோம். ஸோ அந்த டெம்ப்ளேட்ல வந்து என்னைக்கு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்க்கு வந்தாங்க, ஒவ்வொரு சிட்டிங்க்கும் எப்போ வந்தாங்க, என்ன பாயிண்ட்ஸ் சூஸ் பண்ணோம், எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். இந்த குழந்தை வந்தப்போ 4 years அம்மா அப்பா குழந்தைய கூட்டிட்டு வந்தாங்க. 4 yearsக்கு கொஞ்சம் வளர்ச்சி கம்மியா இருக்க மாதிரி இருந்தாங்க, பியூனியா இருந்தாங்க. ஃப்ரீக்வெண்டா உடம்பு கெடும், ஸ்கூலுக்கு ரெகுலரா போக முடியல. ஒரு 2 வருஷத்துல 2 வயசுல ஃபர்ஸ்ட் டைம் ஃபிட்ஸ் வந்தது அந்த குழந்தைக்கு. அதுக்கப்புறம் ஒரு அடுத்த 2 வருஷத்துக்குள்ள ஒரு 3-4 எபிசோட் ஆஃப் ஃபிட்ஸ் வந்தது. அவங்க பீடியாட்ரிஷியன் வந்து ஒரு நியூராலஜிஸ்ட ரெஃபர் பண்ணி, அந்த நியூராலஜிஸ்ட் கிட்ட போய் அவங்க இந்த பிரெயின் மேப்பிங் டெஸ்ட் ஸ்கேன்லாம் பண்ணி, நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் இது, மெடிகேஷன் நீங்க எடுத்துக்கணும், கண்டினியூஸா மெடிகேஷன் கொடுக்கணும் ஒரு 10 years வரைக்கும், காலையில ஈவினிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெடிகேஷன்லாம் சொல்லி ரொம்ப ட்ராமால இருந்தாங்க 3 பேருமே. ஏதோ யார் மூலமாவோ கேட்டு அக்யூபங்க்சர் ட்ரை பண்ணலாம்னு வந்தாங்க. இதுதான் வந்து அவங்க வந்தப்ப இருந்த சிச்சுவேஷன். இதுதான் வந்து அந்த பேஷண்ட்டுடைய ரெக்கார்டு. பாத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தது ஆகஸ்ட்ல வந்திருக்காங்க. 3 எபிசோட் ஆஃப் சீஜர். இதுல ஃபர்ஸ்ட் பல்ஸ் டயக்னோசிஸ் பண்ணினப்ப எல்லா பல்ஸுமே நார்மலா இருந்தது. அதனால அந்த குழந்தைக்கு வந்து ஃபயர் எலிமெண்ட்ல கொஞ்சம் பாயிண்ட்ஸ், அக்யூப்ரெஷர் கொடுத்து கொஞ்சம் பேசிக்கா டயட் எல்லாம் சொல்லி கொஞ்சம் அக்யூபங்க்சர் பத்தி இன்ட்ரடக்ஷன் கொடுத்து அனுப்பணும். அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் அந்த குழந்தைய பார்த்தேன். இது மெயினா என்னன்னா, சேலத்துல வந்து அவங்க கொஞ்சம் இன்ஃப்ரீக்வெண்டா, அவ்வளோ ஃப்ரீக்வெண்டா இல்ல, இன்ஃப்ரீக்வெண்டா கொஞ்சம் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவோம். டிசீஸ் ஃப்ரீ லிவிங், பேசிக்கா அக்யூபங்க்சருடைய இன்ட்ரடக்ஷனு, அதெல்லாம் அந்த மாதிரி கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணினது. அப்புறம் குமார் சாருடைய உடலே மருத்துவர், உணவே மருந்து, அப்புறம் நம்ம புக்ஸ், அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க கிட்ட ஷேர் பண்ணினேன். அந்த அம்மா வந்து ரொம்ப ரிசெப்டிவா இருந்தாங்க. கொஞ்சம் ஓப்பனா பழசு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு நம்ம சொல்றத கொஞ்சம்
கேட்டுக்கிற மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாசத்துக்கு அளவுலயே வந்து அந்த குழந்தைக்கு மறுபடியும் சளி அடிக்கடி பிடிக்க ஆரம்பிச்சது. டயட்டை வந்து கொஞ்சம் ரெகுலேட் பண்ணணும். 3 வேளை சாப்பிட்றது, பசிக்கும் போது சாப்பிட்றது, அது மட்டும் இல்லாம நடுவுல பார்க்கும் போதெல்லாம் அந்த குழந்தை ஏதாவது ஒண்ணு கேட்டு கேட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க, பசி இல்லாம. அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாத்துனாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பயுமே வந்து அந்த ஃபிட்ஸ் வராம இருக்கிறதுக்கு ஒரு மருந்து ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது ஹேண்ட்பேக்லயே வச்சுக்கிட்டு ஃபீவர் மருந்தும் வச்சிருப்பாங்க. லைட்டா டெம்பரேச்சர் வரப்போகுது, இல்ல சளிதான் வந்திருக்கு அப்படின்னு தெரியும் போதே அந்த ஃபிட்ஸ் மருந்தை கொடுத்துடுவாங்க. கொடுத்துட்டு லைட்டா உடம்பு சுட ஆரம்பிக்கும் போது அந்த 99 வந்தாலே பாராசிட்டமால் கொடுத்துருவாங்க, காய்ச்சல் மருந்து. இது கொடுத்துட்டே இருந்தாங்க. ரொம்ப பயந்துருந்தாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த குழந்தைக்கு வந்து ஃபீவர் ரொம்ப அந்த ஃபுல் ப்ளோன் ஃபீவரே வரல. ஆனா அடிக்கடி சிக் ஆனாங்க. மைல்டு ஃபீவரு, கோல்டு, நோஸ் பிளாக்கு, ரன்னிங் நோஸ், அந்த மாதிரி. பசிச்சா மட்டும்தான் சாப்பிடணுங்கிற கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த குழந்தைக்கு ஃபீவர் வந்தாலே அந்த சீஜருடைய மெமரி எல்லாம் இருந்ததுனால ரொம்ப பயந்துக்குவாங்க. பட் ஒவ்வொரு தடவையும் ஒரு எபிசோட் ஆஃப் ஃபீவர் வந்து மெடிகேஷன் இல்லாம நம்ம பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்து ஃபாஸ்டிங் பண்ணி அது சரி ஆக ஆக அவங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் வந்தது. இப்ப வந்து ஒரு 7 months ஆச்சு. அந்த குழந்தைக்கு இந்த 7 monthsல ஃபிட்ஸ் வரல. ஃபீவர் நிறைய தடவை வந்தது. ஆனா மெடிகேஷன் அவங்க கொடுக்கல. இப்ப அந்த அம்மா ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க ஒரு ரிவ்யூ கூட, ஃபீட்பேக் கூட கொடுத்துருக்காங்க. நான் அதை ஷேர் பண்றேன். இதுதான் அவங்களுடைய ஃபீட்பேக். அவங்க பேரு தீபிகா. இப்ப அவங்க குழந்தைக்கு ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கும் ரொம்ப வருஷமா ஸ்கின் கண்டிஷன்ஸ், ஆனா ரொம்ப உடனே அட்டென்ட் பண்ணுங்கிற மாதிரி இல்லாம அந்த சீசனல்லா ஸ்கின் இச்சினஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அதுக்கு அவங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்து she is also healing, in the process of healing now. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, my daughter and I have been under the care of an incredible and a natural way of healing through acupuncture for some time now, seeking an alternate approach to address our recurring health issues. With the constant care and support provided by healer Archana, now I'm able to understand my body better and implement the lifestyle changes. I have completely stopped all my medications. We are delighted with the positive changes we have experienced in our well-being. இதுல வந்து அந்த ஒரு குழந்தை வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆனது வந்து அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமோ அதே அளவு எங்களுக்கும் ரொம்ப திருப்தியா இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸ் வந்து அதோடைய சக்சஸ் ஸ்டோரி வந்து அக்யூபங்க்சர் மேல இருக்கிற அந்த அன்பு, மரியாதை எல்லாம் வந்து பல மடங்கு அதிகம் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு கேஸ் ஹிஸ்டரி. அடுத்தது பார்க்கலாம். இது வந்து இவரு வந்து மிஸ்டர் அப்துல். இவருக்கு வந்து 37 years. இவரு ஒரு 2 yearsக்கு முன்னாடி இவரை ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இவர் ஒரு மல்டிநேஷனல் எம்என்சில வந்து ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் ஜாப்ல இருக்காரு. இவங்கெல்லாம் வந்து கோவிட் டைம்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தாங்க. அப்ப வந்து சேலத்துல இருந்தாரு. இப்ப அவரு மறுபடியும் சென்னை போயிட்டாரு. அவரு சேலத்துல இருந்தப்ப அவரு ஒர்க் பண்ண டைம் வந்து யூஎஸ் டைம். அதனால ஒரு 5-6 இந்த ஈவினிங் ஆரம்பிப்பாரு, 11:30 12க்கு முடிப்பாரு. அப்புறம் ஒரு 5 மணி நேரம் தூங்கிட்டு மறுபடியும் 5 மணிக்கு எந்திரிச்சு மறுபடியும் ஒர்க்கை முடிப்பாரு. இதுதான் அவருடைய ஷெட்யூலா இருந்தது. அவர் வந்தப்ப வந்து சரியா படுத்தோடனே தூக்கம் வராது, ஸ்பிளிட்டிங் ஹெட்ஏக்ஸ், பல்சேட்டிங் ஹெட்ஏக்ஸ், அப்புறம் நிறைய இந்த தொந்தரவு தான் இல்லைன்னே இல்லை, எல்லா தொந்தரவும் சொன்னாரு. ஸ்கின் வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன் கிரியேட் ஆகுது. நான் வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு பீனட் அலர்ஜி இருக்கு. எங்கேயாவது கடைக்கு போய் கடலை எண்ணெயில சமைச்சதை சாப்பிட்டேன்னா கூட எனக்கு ஸ்கின் எல்லாம் வந்து தடிப்பு தடிப்பா வந்துருது. அப்புறம் ஷோல்டர் பெயின், ரொம்ப நேரம் சிஸ்டம்ல ஒர்க் பண்றதுனால நெக் பெயின், ஷோல்டர் பெயின், ஆர்ம்ஸ், கையெல்லாம் வலி.
முட்டி வலி. அவர் அந்த நமாஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது பண்றதுக்கு குனிஞ்சு நிமிர்ந்து அந்த முட்டி போடுறது கூட பண்ண முடியாம முட்டி வலி எல்லாம் கம்ப்ளைண்ட்ஸோட வந்தாரு. அவருக்கு வந்து அந்த டைம்ல வந்து அவர் ஒரு கிளாஸும் நம்ம அட்டென்ட் பண்ண, பிரசன்னா அண்ணாவும் நானும் சேலத்துல கண்டக்ட் பண்ண ஒரு கிளாஸும் வந்து அட்டென்ட் பண்ணாரு. அந்த சமயம் கரெக்டா அமைஞ்சது அது. இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் சிட்டிங்லயே வந்து அந்த ஹெட்ஏக் தான் வந்து அவருடைய ப்ராமினன்ட் கம்ப்ளைண்டா இருந்தது. வந்தோடனே என்ன சொன்னார்னா, ஹெட்ஏக்கு, பல்சேட்டிங் பெயின் அட் தி டெம்பிள், அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட். நாட் ஏபிள் டு ஸ்லீப், இது சொன்னாரு. ஸோ அந்த யூஸ்வலா வந்தா அவங்க சொல்ற அந்த பிரைமரி கம்ப்ளைண்ட்டுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் மேல ஒரு ட்ரஸ்ட் வந்துருச்சுன்னா ரிசல்ட்ஸ் இன்னும் ஃபாஸ்டா கிடைக்கும். ஸோ அந்த ஹெட்ஏக்கு ஒரு பாயிண்ட்டும், அந்த ஸ்கின் அலர்ஜி, பீனட் அலர்ஜின்னு அவர் சொன்னது வந்து பீனட் ப்ராப்ளம் அங்க இல்லைங்கிறத அவருக்கு ஃபர்ஸ்ட் செஷன்ல புரிய வைக்க முடியாது நம்மளால. அதனால கொஞ்சம் என்ன சாப்பிடுறது, எப்படி சாப்பிடுறது, பசிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, அந்த ஸ்லீப் சைக்கிள், ராத்திரி கடைசி வேலை என்ன சாப்பிடுறது, ஃப்ரூட் டயட்டு, அதெல்லாம் சொன்னேன். பீனட் அலர்ஜிங்கிறத பெருசா அட்ரஸ் பண்ணல. ஆனா அவருக்கு ஃபர்ஸ்ட் செட்டிங் போனாரு, அப்புறம் ஹெட்ஏக் பரவாயில்லன்னு திரும்ப வந்தாரு, பட் இன்னும் இருக்குன்னு சொன்னாரு. அப்புறம் ஒரு 2-3 செட்டிங்ல அவர் ஹெட்ஏக் ஃபுல்லா போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பீனட் அலர்ஜியை அட்ரஸ் பண்ணணும். அப்புறம் ஒரு 4-5 செட்டிங்க்கு அப்புறம் கடலெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லி அவர் டைஜஷன் கொஞ்சம் ரெகுலேட் ஆகி அதுக்கப்புறம் கடலெண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ணினாரு. ஒன்றும் ஆகல. அப்ப புரிஞ்சுக்கிட்டாரு பீனட் வந்து இதுல ப்ராப்ளம் இல்லை, நம்மளுடைய ஜீரணம் நல்லா இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த நம்மளுடைய ஆர்கன் கிளாக் பத்தியும் நிறைய இவர்கிட்ட பேசியிருக்கேன். அவர் இன்னும் அதே ஜாப்ல தான் இருக்காரு. ஆனா முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரூட் டயட்டு, லாஸ்ட் மீல் வந்து ஒரு 6 o'clock முடிக்கிறது, அதெல்லாம் பண்ணிக்கிறாரு. இப்ப வந்து அவருக்கு அந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டர் பெயின், நீ பெயின், அது எல்லாமே ஸ்லோவா வீன் ஆஃப் ஆயிடுச்சு. இவரும் ஒரு ரிவ்யூ ஒன்று எழுதியிருக்காரு. இவர் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிட்ட வந்தது வந்து 2022 Februaryல வந்தாரு. ஒரு 2022 December அந்த டைம்குள்ள ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டோம். இனிஷியலா வீக்லி ஒன்ஸ் வந்தாரு, அதுக்கப்புறம் 15 டேஸ்க்கு ஒரு தடவை வந்தாரு, அதுக்கப்புறம் தேவைப்பட்டா மட்டும் வந்தாரு. ஸோ அவருடைய ஃபீட்பேக் இப்ப பார்க்கலாம். இதுதான் அவருடைய ஃபீட்பேக். இவர் வந்து அந்த செஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணோம், பிரசன்னா அந்த செஷன் பத்தி எழுதியிருக்காரு. டிசீஸ் ஃப்ரீ லிவிங் த நேச்சுரல் வே, session by healer Prasanna and healer Archana was the first time I was introduced to the science of acupuncture. It made a lot of sense to allow our body to heal itself with a little bit of support through good food and ample rest. Not to overload ourselves with medicine and artificial supplements was one key takeaway for me. ஸோ அவர் வந்து நம்ம சொன்னது எல்லாத்தையும் உள்வாங்கிட்டாருங்கிறதுக்கு இது ப்ரூஃப். அவர் வந்து உடம்பு, பாடி இஸ் சுப்ரீம் டாக்டர், உடல் தான் மருத்துவருங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. And wanted to transform my lifestyle into a natural way of living, and after 2 months of consultation with healer Archana, I feel a lot healthier. Issues like food allergy, headache, and even my uneven sleep cycles have been resolved without any drugs. You just need the right mindset and some time to onboard this way of living. It is like a long-term investment with a goal of leading a healthy life. I would recommend everyone to take up this opportunity and invest in yourself. இது வந்து மிஸ்டர் அப்துல் கொடுத்த ரிவ்யூ. இன்னும் ஒரு கேஸ் இருக்கு, பார்க்கலாங்களா? தாராளமா பார்க்கலாம் மேடம், டைம் இருக்குது. ஓகே, என்ன பண்ணேன், என்னமோ பண்ணிட்டேனே. ஓகே ஓகே, இது வந்து இன்னொரு கேஸ். இந்த மேடம் வந்து 52 years. இவங்களுக்கு வந்து ஃபுல்லா எர்த் எலிமெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. சார் பிரசன்டேஷன் கரெக்டா வரல மேம், கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்
எப்படி வருதுங்க? ரொம்ப ஜூம் அவுட்ல இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஜூம், இன்னும் கொஞ்சம் சைஸ் அந்த கார்னர்ல போயிட்டு சைஸ் இருக்கும் பாருங்க. அது மினிமம் 100 பண்ணி இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணி. இன்னும் இல்ல பெருசு சின்னது பண்ண சின்னது. பெருசு சொல்றீங்களா? வந்து ஸ்கிரீன்ல பாதி ஸ்கிரீன் தான் இப்ப தெரியுதுங்க. ஓகே. இப்ப ரொம்ப சின்னதாயிடுச்சுங்க. சரி பரவாயில்ல. கண்டினியூ பண்ணுங்க. இல்ல நான் இன்னும் ஒரு கொஞ்சம் தடவை ஸ்கிரீன் ஷேர் ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பாக்குறேன். கரெக்ட். ட்ரை பண்ணு. இப்ப ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஆமாங்க. இப்ப நான் மறுபடியும் ஷேர் பண்ணி பாக்குறேன். இப்ப ஸ்கிரீன் தெரியுதுங்களா? இன்னும் வரலைங்க. வெயிட். இப்ப தெரியுதுங்களா? பர்ஃபெக்ட். இப்ப கரெக்டா இருக்கு. கண்டினியூ. தேங்க்ஸ். ஓகே. இவங்க இந்த மேம் பேரு ரோஹிணி கோகுல்ராஜ், 52 இயர்ஸ். இவங்களுக்கு வந்து ஃபுல்லா எர்த் எலிமெண்ட்டுடைய ப்ராப்ளம். இவங்க வெஜிடேரியன் தான். ப்ரிடாமினண்டா ஹோம் குக்ட் ஃபுட் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனாலுமே லைட்டா ஏதாவது ஒரு துவரம்பருப்பு கடலைப்பருப்புன்னு சாப்பிட்டா உடனே கேஸ் ப்ராப்ளம் வந்து முதுகெல்லாம் வலி வந்து நான் ஸ்டாப்பா ஏப்பம் வந்துகிட்டே, எப்படின்னா நான் சொல்றது வந்து ஒரு 50-60 ஏப்பம் முதுகை தட்ட ஏப்பம் வந்துட்டே இருக்கும். அப்புறம் வயிறு வந்து எப்பயுமே வந்து ப்ளோட்டடா ஹெவியா ஃபுல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும். இதுதான் இவங்களுடைய ப்ராப்ளம். ரொம்ப பயந்து பார்த்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. இது வந்து இனிஷியலா இவங்க வந்தப்போ இருந்த ப்ராப்ளம். இவங்களுக்கு பவல் மூமெண்ட்டும் நல்லா இல்லை. கொஞ்சம் சித்தா மெடிசன்லாம் ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. இவங்க அதிகம் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கு வந்து டைஜஷன் கம்ப்ளீட்லி இட் வாஸ் பேட். எப்படின்னா பேட் கேஸஸ் அக்யூமுலேட் ஆகிக்கிட்டு இருந்தது. அதனால மெயினா ஏர் எலிமெண்ட் எர்த் எலிமெண்ட்க்கு பாயிண்ட்ஸ் கொடுத்தோம். வீக்லி ஒன்ஸ் வந்தாங்க. இவங்களுடைய டயட் வந்து ஹோம் குக்ட் மீல் தான். பட் இருந்தாலும் பசி இருக்கா இல்லையான்னு பார்க்காம பயந்துகிட்டே அந்தந்த டைமுக்கு அளவா கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பசிக்க விட்டு சாப்பிட சொல்லி அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெறும் பழம் மட்டும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. லஞ்சுக்கு வந்து பருப்பு எதுவும் இல்லாம வெறும் சாதம், வடிச்ச சாதம், எந்த நாட்டு காய்கறியை பொரியல் பண்ணி பொரியலும் வடிச்ச சாதமும் மட்டும் சாப்பிட்டாங்க. மறுபடியும் நைட்டுக்கு டிஃபன் வந்து இட்லி தோசை இல்லாம வேற ஈஸியா டைஜஸ்ட் ஆகிற மாதிரி டிஃபன் சாப்பிட்டாங்க. இது ஃபாலோ பண்ணிக்கிட்டே நீட்லிங் செஷன்ஸும் எடுத்துக்கிட்டாங்க. இவங்க கொஞ்சம் இவங்க கூட டிராவல் பண்ணதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இவங்களுக்கு வந்து ஹேபிட்ஸ் கிளீனா இருந்தது, ரொட்டீன்ஸ் கிளீனா இருந்தது. இருந்தாலும் இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து மைண்ட்னாலங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன் இவங்க. அதிர்ந்து பேசாம ஜென்டிலா பொலைட்டா பேசுறவங்க. நிறைய வந்து வீட்டுல எக்ஸ்பிரஸ் பண்ணாம அடக்கிக்கிட்டே இருந்தாங்க. குழந்தைங்க மேல இருக்கிற கோவம் ஆகட்டும், எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கலைன்னா சப்ரஸ் பண்ணி நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்தது அவங்களுக்கு. அதனால அது வந்து ஜீரணத்தை கம்ப்ளீட்டா ஸ்பாயில் பண்ணிடுச்சு. இவங்களுக்கு வந்து அந்த ஒரு 3-4 நாள் அவங்க அந்த டயட் ரெகுலேட் பண்ணி ஸ்ப்ளீன் பாயிண்ட், ஸ்டமக் பாயிண்ட் எல்லாம் போட்ட உடனே டைஜஷன் அந்த அவங்க பெயின்ஃபுல்லா இருந்த டைஜஷன் எல்லாம் சரியாயி அதுக்கப்புறம் பாடி அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஸ்லோவா தால், பருப்பு வகைகள்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மொச்சக்கொட்டைன்னு சொல்லுவோம், அந்த மொச்சக்கொட்டை குழம்பெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நான் சாப்பிட்டு வருஷமாச்சுன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3-4 months கழிச்சு சாப்பிட்டாங்க, ஒன்றும் பண்ணல. அதுக்கப்புறம் இப்ப அப்பப்ப தேவைன்னா வருவாங்க, வெவ்வேறு தொந்தரவுகள் சொல்லுவாங்க. இவங்க கிட்ட என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஏதோ ஒரு பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷனா ப்ராப்ளம். வெரிகோஸ் வெயின்ஸ், ஆங்கிள் பெயின்னு சொல்லுவாங்க, நீ பெயின் சொல்லுவாங்க.
அந்த மாதிரி மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்னு வருவாங்க. கொஞ்சம் கவுன்சிலிங் மாதிரி பேசிட்டு நீடில் போட்டா ஷில் ஃபீல் பெட்டர், அப்புறம் கிளம்பிடுவாங்க. ஸோ இது வந்து இந்த மேம் உடைய கேஸ் ஹிஸ்டரி. என்னோட பிரசன்டேஷன் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ மேம். கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. இன்னொரு 5 minutes இருக்கு. கொஸ்டின்ஸ் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஜெயந்தி மேம் நீங்க பேசுங்க. ஜெயந்தி மேம். மேம் இன்னும் அன்மிட் கேக்குதுங்களா? கேக்குதுங்க மேம், பேசுங்க. மேம் ஸ்டார்டிங்ல மகேஷ் சார் கிட்ட வாங்கிட்டோம், மகேஷ் சார் கொடுத்தது தான் நாங்கள் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கேஸ் ஷீட்டு ரெடி பண்றது அது என்னது, அது எங்களுக்கும் ஷேர் பண்ண நல்லா இருக்கும். அந்த மேம் ஜெயந்தி மேம் பேஷண்ட் வணக்கம். ஜெயந்தி மேம் வணக்கம். இதுல வந்து நீங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்க, நீங்க எங்க படிச்சீங்க, அப்புறம் நீங்க இருக்கக்கூடிய ஏரியா அதெல்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிட்டேன்னா அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், நீங்க கேட்டிருக்கக்கூடிய விருப்பத்தோடது வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கும். சரிங்க, குரூப்ல சொல்றீங்களா? தேன்மொழி மேம் அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறீங்களா? நான் வெளியே இருந்ததுனால எனக்கு நோட் பண்ண முடியாத சிச்சுவேஷன். மேம் சொல்லுங்க, உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க, நீங்க ஏரியா சொல்லுங்க, எவ்வளவு வருஷமா எங்க நாங்க படிச்சீங்க? மைசூர்ல இருக்கேன். ஃபர்ஸ்ட் சார் கிட்ட தான் படிச்சேன் பேசிக். மகேஷ் சார் கிட்ட படிச்சீங்களா ஆன்லைன்ல? ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் தான் டிசிஎம் வேணும் அப்படின்றதுக்காக கேரன் கியூர் மகேஷ் சார் கிட்ட படிச்சேன். ஓகே மேம், உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க மேம். 8247. மகேஷ் மேம் அல்ல, தேன்மொழி நோட் பண்றீங்களா? ஓகே மேம், சொல்லுங்க இருங்க சார், நாய்க்கு மேம், சொல்லுங்க. 8247 ஓகேங்க மேம். 89 123 6. ஓகேங்க மேம். இன்னொரு நம்பர் கூட இருக்குங்க மேம். மேம் என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க மேம். என்னோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணிடுங்க. ஏன்னா வேற யாராவது கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா கேட்கட்டுங்க. இதுல டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு நிமிஷம் இருங்க மேம், பென் எடுத்துக்கிறேன். இல்ல இந்த ஒரு நம்பர்ல நம்ம பாலகிருஷ்ணன் சார் கேட்கலாம். சொல்லுங்க மேம், நான் நம்பர் நோட் பண்ணிக்கிறேன். 73 73 733 733 855 855 42. 4. உங்க ஓகேங்க பேர்? தேன்மொழிங்க மேம். தேன்மொழி. ஓகேங்க. வேற ஏதாவது டவுட் இருக்காங்க மேம்? அத கேளுங்க. எடுத்த செஷன்ல ஏதாவது டவுட் இருக்காங்க மேம்? இல்லைங்க மேம், அவங்க ஒரு பாப்பாவை சொன்னாங்க இல்லைங்களா, அவங்க அது போல இங்க ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு மேம் கிட்ட பேசுறதுக்கு மேமோட நம்பர் கொடுத்தீங்கன்னா நல்லா. ஷூர் தர்றேங்க. சொல்றீங்களா? நெக்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் இப்போ இல்லைங்க, உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அதுல உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் தமிழ். பாலகிருஷ்ணன் சார் பேசுங்க. மணிகண்டன் சார் நீங்க பேசுங்க. மேடம் மணிகண்டன் பேசுறேன் சென்னையிலேருந்து. ஸோ நீங்க வந்து இப்போ வணக்கம். மிஸ்டர் அப்துல் சாரோட வணக்கம் மேடம். இப்போ அப்துல் சாரோட ரிப்போர்ட் நீங்க ஷேர் பண்ணுவீங்க. அதாவது வந்து அவங்க நைட் டைம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த டைம்ல வந்து நிறைய ஒர்க் பண்ணதுனால அவருக்கு நிறைய கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஐடி செக்டர் அப்புறமா ப்ரொடக்ஷன் சைக்கிள் உள்ளவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் பேசிஸ் ஒர்க் பண்ணுவாங்க. நைட் ஷிஃப்ட் யூஸ் பண்ணுவாங்க, செகண்ட் ஷிஃப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாரி உள்ளவங்களுக்குலாம் நம்ம எது மாதிரி நம்ம வந்து கைடன்ஸ் கொடுக்கலாம் அவங்களுக்கு? ஏன்னா இதனால வந்து அவங்க ஜாப்பை வந்து குவிட் பண்ணிட்டு வர முடியாது. அது மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? வேற என்ன ஆல்டர்னேட்டிவா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம்? உங்களுடைய ஒப்பீனியன் மேம். இப்ப அவர் அப்துல்லே கேஸ் எடுத்துக்கிட்டோனுங்களா,
அவருக்கு வந்து வேலை ஈவினிங் 6 o'clock ஆரம்பிக்குது, 11 மணிக்கு முடியுது. அதுக்கப்புறம் மறுபடியும் காலையில எந்திரிச்சு 5 o'clock க்ளோசிங் ரிப்போர்ட், 5 to 8 5 to 9 க்ளோசிங் ரிப்போர்ட் ரெடி பண்ணியே ஆகணும். அவரு நடுவுல ஒரு 5 மணி நேரம் தூங்குறாரு. இப்ப இதுல அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, அந்த 11 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு தூங்க போகும்போது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 11:30 12க்கு படுத்தாரு. தூக்கம் வரல. 12:30 1 அந்த மாதிரி தூங்கிட்டு இருந்தாரு. சின்ன சின்ன பழக்கங்கள் எது எது மாத்த முடியுமோ அதை மாத்தலாம். இப்ப அவர் 5 மணிக்கு வேலைக்கு உட்கார்றாரா, ஒரு 7 7:30 மணிக்கு ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு டின்னர் அந்த டைம்ல சாப்பிட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணணும். அதுக்கு மேல எதுவும் சாப்பிடாதீங்கன்னு சொன்னோம். அப்புறம் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு வேலை ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிடுங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் டீம் மீட்டிங்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ஸ்கிரீனை பார்க்காதீங்க. ஏன்னா அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற ப்ளூ லைட் ஃபில்டர் வந்து ஸ்லீப் ஹார்மோன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுது. மெலட்டோனின்ங்கிற அந்த ஸ்லீப் ஹார்மோன் சுரக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிரீனை பார்க்காதீங்க, பார்க்காம ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா நிறைய கால்ஸ் தான் பேசுவேன்னு சொன்னாரு அவரு. அதனால அதெல்லாம் பண்ண அவருக்கு வந்து இந்த ஸ்லீப் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. இருந்தாலும் இப்ப நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்றோம்னா, ஒரு 9:30 மணி 10 மணிக்கு வேலையை முடிச்சுக்கோங்க, படுக்க போங்க, 10 மணிக்கு படுங்க, 11 மணிக்கு ஆழ்ந்த உறக்கம்னு சொல்றோம். பட் இவர் வேலை முடிக்கிறதே 11:30க்கு தான் முடிக்கிறாரு. இப்ப இவருக்கு என்னன்னா, நம்ம ஆரோக்கியத்துக்கு இதுதான் வழின்னு சொல்லிட்டோம். இப்ப அவருடைய ஃபீல்டு வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ். இப்ப அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம தேர்ந்தெடுத்த துறை வந்து நமக்கு நீண்ட காலத்துக்கு ஆரோக்கியத்துக்கு உதவி செய்யாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப இது ஃபீல்டுல இருந்து உடனே மாற முடியாது. பட் லாங் டேர்முக்கு ஹெல்த் சூஸ் பண்ணும்போது சின்ன சின்ன மாற்றங்கள் எது எது பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு மூவ் பண்ண வேண்டியதுதான். உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சதுங்களா? ஓகே மேடம். ஓகே, இப்போ அவருக்கு ஓகே. பட் வந்து நான் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனில ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன். நைட்டு வந்து ஷிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சில பேருக்கு. 12 மணில ஏர்லி மார்னிங் 7 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. இது வந்து அவங்களுடைய ஃபீல்டு. நீங்க சொல்றபடி நேச்சர் ஆஃப் ஒர்க் அவங்களோடது. இதை வந்து அவங்களால அவ்வளவு சீக்கிரம் மாற்ற முடியாது. இது மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம என்ன வந்து ஒரு சப்போர்ட்டிவா அவங்களுக்கு என்ன நம்ம அட்வைஸ் பண்ணலாம்? அதான் மேம் என்னோட இது. இதுக்கு வந்து இல்ல, இது வந்து ஸ்கில் பேஸ்ட் ஜாப். முடிஞ்ச வரைக்கும் டே ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஒரு பிரேக் எடுக்க சொல்லலாம், நைட் ஷிஃப்டே பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா. இது வந்து இதெல்லாமே இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன்னால வந்த டிராபேக்ஸ் தான். ஒவ்வொருத்தரும் தனி மனிதர்களா சூஸ் பண்ணும்போது ஆரோக்கியமா வேலையான்னு பார்க்கும்போது கொஞ்சம் குறைஞ்ச வருமானம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு டே ஷிஃப்டே எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து வெளியே வரணும். ஓகே மேம். ஓகே, தேங்க்ஸ். மேம் டைம் ஆயிருச்சுங்க மேம். क्वेश्चंस கேட்கலாங்களா பிந்து மேம்? டைம் ஆயிடுச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் செஷன் அடுத்த வீக் கூட ஓபன் பண்ணிரலாம்ப்பா. ஓகே. அந்த கான்டாக்ட் நம்பர் இருக்கு, அந்த ஸ்லைடு ஒரு நிமிஷம் போட்டுடலாங்களா? யாருக்காவது வேணா நம்பர் நோட் பண்ணிக்குவாங்க. தென்முள் போடுங்க. போடுங்க மேம். உங்க கார்டு இருந்தா கூட ஷேர் பண்ணிருங்க மேம். ஆரம்பத்துல ஒன்னு போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆமாங்க மேம், ஃபர்ஸ்ட் செஷன் எடுத்தப்ப போட்டிருந்தாங்க. நான் பண்றேன். நான் ஷேர் பண்றேன். ஓகே. இதுல கான்டாக்ட் நம்பர் பிரசன்னா அண்ணாவது கீழே இருக்கு, அதுக்கு மேல இருக்கிறது நோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பாலாஜி சாருக்கு, மகேஷ்குமார் சாருக்கு, பிந்து மேம்க்கு தேங்க்யூ. இத கோஆர்டினேட் பண்ண மணிகண்டன், தேன்மொழிக்கும் தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மேம். क्वेश्चंस இருக்கிறவங்க நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணிக்கலாங்க. நீங்க கிளியர் பண்ணிக்கலாம் உங்க டவுட்ஸை.
மேம் சிந்துமா கொஸ்டின்ஸ் vote of thanks நம்ம குரூப்லயே வந்து கொஸ்டின்ஸ் வந்து மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ண சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல வந்து கிளியரா அவங்களுக்கு டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிடுவாங்க மேடம். ஓகே, டைம் ஆயிடுச்சு. நம்ம இந்த செஷன் வந்து முடிக்கிறோம். கேள்வி மோஸ்ட்லி வந்து ஃப்ரூட் தம்பி மணிகண்டன் சார் அவங்களோட ஒர்க் வந்து மாத்துறதுக்கு லேட்டா ஃப்ரூட்ஸ் நம்ம வந்து மோஸ்ட்லி அதிகமா அவங்களுக்கு கன்சப்ஷன் பண்ண சொல்லிட்டேன்னா கன்சியூம் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? மகேஷ் சார் நிறைய டைம் சொல்லியிருக்காங்க கிளாஸ்ல. ஓகே ஓகே மேம். ஃபர்ஸ்ட் செஷன் பிரசன்னா சார் பேசுனது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் மக்களுக்கு நம்மளோட ஹீலர்ஸ் அனைவருக்கும் வந்து நல்ல பாசிட்டிவான ஒரு தாட்ஸ் உருவாக்குறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். நிறைய புக்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லா லீடர்ஸுக்குமே வந்து அவங்க நிறைய ரீடிங்னாலையும் அவங்களுடைய செல்ஃப் எனர்ஜி வந்து செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுனாலையும் தான் எல்லாருமே சாதனையாளர்கள் ஆயிருக்காங்க. அதே மாதிரிதான் நம்மளுடைய ஒர்க்லயும் நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரீட்மெண்டோட நேச்சர்லயும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது இல்லாம நம்மளுடைய செல்ஃப் நாலேஜ் மறுபடியும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்மளுடைய ட்ரீட்மெண்டா இருந்தாலும் சரி, அதே மாதிரிதான் நம்மளுடைய ஒர்க்லயும் வந்து நமக்கு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண முடியுங்கிற விஷயத்த அவங்க அழகா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ பிரசன்னா. ஏஹெச்எஸ் சார்பாக உங்களுக்கு தேங்க்யூ மேடம். நன்றி. ஓகே, தென் அர்ச்சனா மேம், வெரி நைஸ் பிரசன்டேஷன் வந்து நீங்க கரெக்டா நல்லா சார் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்த அழகா ஃபாலோ பண்ணி எப்படி எல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்கிற பிரசன்டேஷன் கொடுத்தது. தென் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற விஷயம் வந்து நீங்க அழகா ஹீலர்ஸுகளுக்கு வந்து ஞாபகப்படுத்தியிருக்கீங்க. தேங்க்யூப்பா. ஃபர்தர்மோர் இன்னும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் நெக்ஸ்ட் செஷன் வரும்போது இன்னும் நல்லா மக்களுக்கு வந்து ஹீலர்ஸுக்கு வந்து இட்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோங்க. எல்லா ஹீலர்ஸுக்கும் நன்றி. நம்மளுடைய செஷன் கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. தென் தனலட்சுமி மேம், தேன்மொழி மேம், பாலாஜி சார், மகேஷ் சார் எல்லாம் நம்மளுடைய இது பிரசன்டேஷன் சக்சஸா கொண்டு போறதுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய எல்லா ஹீலர்ஸுக்கும் தென் சீனியர் ஆசான்களுக்கும் நன்றி. நெக்ஸ்ட் மண்டே நம்ம எகெயின் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ.